பார்க்கவே சூப்பராக இருக்குது. இந்த தால் கிச்சடி எப்படி செஞ்சு பார்க்கலாமா? நான் செஞ்சு பார்த்துருந்தேன். டேஸ்ட்டுவே சூப்பராக இருந்தது. அதான் உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு செய்கிறேன். 1 கப் அளவு அரிசி எடுத்துகிட்டு கழுவிட்டு 1 கப் அளவு அரிசி எடுத்துட்டிங்கன்னா 1/4 கப் பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு 3.5 கப் அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு போட்டு 4 விசில் இல்லாட்டி 5 விசில் விட்டு எடுத்துருங்க. பாருங்கள், சாப்பாடு நல்லா வெந்துருச்சு. இந்த பதத்துக்கு இருந்தால் போதும். இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணலாமா? ஸ்டவ் பற்ற வச்சு கடாயை வச்சு எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிட்டு 3 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிங்க. சீரகம் போட்டுக்குங்க 1 ஸ்பூன். சீரகம் நல்லா பொரிஞ்ச விட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்க பூண்டை போட்டுக்குங்க. அப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி போட்டுக்குங்க. அப்புறம் 2 பச்சை மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்குங்க. 2 காஞ்ச மிளகா, ஒரு பெரிய வெங்காயம், தக்காளி போட்டு தக்காளி ரொம்ப வதக்க விட்டுறாதீங்க. தண்ணி ஊற்றிட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த மசாலா வேக விட்டுருங்க. மசாலா வந்துட்டு கொத்தமல்லி தழை போட்டு நம்ம இந்த அரிசி பருப்பு வேக வச்சதில் அதில் அந்த மசாலா ஊற்றி நல்லா கிளறிட்டு கொத்தமல்லி தழை தூவி நெய் கொஞ்சம் நிறையவே ஊற்றுங்க. அப்போ தான் சூப்பராக இருக்கும். ஒரு பவுலில் போட்டு ஒரு துண்டு ஊறுகாய் 2 அப்பளம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் தால் கிச்சடி செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பாய்.